ராமேஸ்வரம் அருகே அமிர்தபுரம் பகுதியில் 50க்கும் மேற்பட்ட வீடுகளை சுற்றிலும் மழைநீர் குளம் போல் தேங்கி நிற்பதால் அத்தியாவசிய பொருட்களை கூட வாங்க முடியாமல் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பூபேஷ் சந்திரன். பூபேஷ், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதியில் கடந்த 10 நாட்களுக்கு முன்னர் டிட்வா புயலின் போது ஏற்பட்ட மழை வெள்ளமானது அந்த பகுதியின் பல்வேறு இடங்களில் தேங்கி இருந்தது. குறிப்பாக பல்வேறு இடங்களில் தேங்கிய மழை நீரை ராமேஸ்வரம் நகராட்சி சார்பில் தற்போது வரை அப்புறப்படுத்தவில்லை என்று தொடர்ந்து நாம் அது குறித்த செய்திகளை பார்த்து நாம் தற்போது ராமேஸ்வரத்தை அடுத்த அமிர்தபுரம் பகுதியில 50க்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் வசித்து வருகிறாங்க. இவங்கள்ட்ட அந்த டிட்வா புயலின் போது ஏற்பட்ட மழை வெள்ளமானது வீடுகளை சூழ்ந்து இடுப்பளவிற்கான தண்ணீர் அந்த பகுதி முழுவதும் தேங்கி இருக்கிறது. 10 நாட்களுக்கு மேலாக அந்த அதிகாரிகளிடம் இது குறித்து குற்றச்சாட்டை முன்வைத்தும் கூட இதுவரை மழைநீரை அப்புறப்படுத்துவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் வீடுகளுக்குள் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த மழைநீரால் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாவதும், பாம்பு, பூச்சி உள்ளிட்ட விஷ ஜந்துக்கள் வீட்டுக்கு வருவதோடு வாழ்வதற்கே அச்சமான சூழல் இருப்பதாகவும், உடனடியாக இதனை அப்புறப்படுத்த வேண்டும் எனவும், தங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத நிலை இருப்பதாகவும் அந்த பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். தொடர்ந்து இந்த பகுதிக்கு அந்த நகராட்சி அதிகாரிகள் பார்வையிட்டு அந்த மழைநீரை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கையை துரிதப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது.